முதலமைச்சர் மனு மீதே ஒரு நடவடிக்கை இல்லைன்னா மக்கள் கொடுக்குற மனு மீது என்ன மரியாதை இருக்கும்? கலெக்டர் 3 முறை விசாரணை வச்சும் எந்த அதிகாரியும் விசாரிக்கப்படலை. கடலூர் மாவட்டம் அத்திக்கடவல்லி ஊராட்சியில் 9 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதனை விசாரிக்க கோரி அந்த ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் ராஜேஸ்வரி என்பவர் 65 கிலோ மனு மூட்டையோடு மனு அளித்தார். முறைகேடு குறித்து இதுவரையில் தான் அனுப்பிய மனுக்களின் ஜெராக்ஸ் தான் இந்த மூட்டை என அவர் தெரிவித்தார். சார், அக்கடவள்ளி ராஜேஸ்வரி மனைவி ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அக்கடவள்ளி ஊராட்சியில் 9 கோடி முறைகேடு. இந்த முறைகேடு செய்தவர் பஞ்சாயத்து எழுத்தர் பார்த்தசாரதி. இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் 21 மனுவும், வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் 11 மனுவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் 19 மனுவும், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு 11 மனுவும் அனுப்பப்பட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவிலிருந்து இந்த மனு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் அதே மாதிரி முதலமைச்சர் நேரடியாகவும் நடவடிக்கை எடுக்க சொல்லி விருதாசலம் ஏடி ஆடிட்டிங் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கல. அதே போல் முதலமைச்சர் திரும்பவும் நேரடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மகளிர் திட்ட இயக்குநர் செந்தில் வடிவேல் அவர்களை விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்தார்கள். அவர்களும் எதுவும் விசாரிக்கவில்லை. இந்த முறைகேடு சம்பந்தமாக இது வரைக்கும் 62 மனுக்கிட்ட எல்லா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்குறேன். முறைகேடு சம்மந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கடவள்ளி ஊராட்சியில் வெல்டிங் லேத் ஒர்க் ஷாப்பே இல்லை, இருப்பது போன்று 6 நபர்களின் பேரில் கிளர்க்கே ரசீதை வச்சுட்டு இவரே அதில் 2.5 கோடி எடுத்திருக்காரு. அதே மாதிரி இறந்தவங்க பேரில் இறந்த பயனாளி குடும்பத்துக்கு தெரியாமலேயே 8 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கழிவறை கட்டுத்திட்டம் மத்திய அரசு கழிவறை கட்டுத்திட்டம், மாநில அரசு கழிவறை கட்டுத்திட்டத்தில் ஒரு கழிவறையும் பல விதங்களை புகைப்படம் எடுத்து பயனாளிக்கு தெரியாமலே ஒரு பயனாளியில் 3 கழிவறை போட்டு எடுத்து அதுலேயும் பல லட்சம் முறைகேடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி குடிநீர் தண்ணிக்கு இப்போ டேங்க்கு கட்டுற மாதிரி கட்டி அதில் கட்டாமலே பில்லு எடுத்துட்டார். இப்போ டேங்கே கட்டலை, ஆனால் பில்லு எடுத்துட்டார். 21 லட்சத்தில் கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி எங்கள் ஊர் பொன்னையாத்தில் போர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி அதில் ஒரு 36 லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்க. அதில் இவ்வளோ முறைகேட்டுக்கும் எல்லா அதிகாரிகிட்டையும் எல்லா மனு கொடுத்து எந்த அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ இல்லை எந்த அதிகாரிகளும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை. ஒரு முதலமைச்சர் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொன்ன ஒரு மனு மீதே ஒரு வட்டார வளர்ச்சியாளர் ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்க மாட்டார்னா அப்போ யார் சார் நடவடிக்கை எடுப்பாங்க? ஒரு முதலமைச்சர் மனு மீதே ஒரு நடவடிக்கை இல்லைன்னா அப்போ மற்றவங்க சாதாரண மக்கள் கொடுக்குற மனு மீது என்ன மரியாதை இருக்கும்? ஒரு முதல்வர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்கலை. ஆர்டிஐலையா? ஆர்டிஐயில் 2021 2023 வரைக்கும் ஆர்டிஐயில் எடுத்துருக்கிறேன். 36,000 ரூபாய் எனக்கு செலவு. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா பேச்சுக்கு 36,000 செலவு பண்ணி ஆர்டிஐயில் எடுத்திருக்கேன். எல்லா ஆதாரமும் என் பையில் 65 கிலோ வெயிட் இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் விசாரிச்சிக்கலாம். அது இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி 3 முறை கலெக்டர் 3 முறை விசாரணை வச்சும் எந்த அதிகாரியும் விசாரிக்கப்படலை. இப்போ 65 கிலோ எடுத்துன்னு வந்துருக்கோம். நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்தோம். 10 நாளில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் மனு மீதே ஒரு நடவடிக்கை இல்லைன்னா மக்கள் கொடுக்குற மனு மீது என்ன மரியாதை இருக்கும்? கலெக்டர் 3 முறை விசாரணை வச்சும் எந்த அதிகாரியும் விசாரிக்கப்படலை.